வடமாகாண தேர்தலை பொறுத்தவரை இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவுகள் துவங்கிவிட்டன. இது இலங்கை தமிழர்கள் பெரிதும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த தேர்தல். இந்த வாக்குப்பதிவு இன்று மாலை 4 மணி வரை நடைபெற உள்ளது. இன்று காலை 7 மணிக்கு துவங்கினாலும் கிட்டத்தட்ட 9 மணி வரை சொற்ப வாக்குகளே பதிவாகியிருந்தன. அதாவது வாக்குச்சாவடிக்கு வருவோரின் எண்ணிக்கை 1-2ஆகவே இருந்தது. பின்னர் 9 மணிக்கு மேல் தற்போது 10 மணி வரை என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் சற்று இந்த எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. புதிய வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வந்து வாக்களித்து செல்கிறார்கள். அதேபோல இடம்பெயர்ந்து வந்த மக்கள் புதிதாக இந்த தேர்தலில் தான் முதல் முறையாக வாக்களிக்கிறார்கள். அவர்களும் சற்று ஆர்வத்துடன் வந்து இங்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வாக்குப்பதிவு நம் நாட்டை போல ஒரு பரபரப்பாக இல்லை. வாக்கு வேண்டுவோரோ இல்ல வேட்பாளர்களோ வந்து பொதுமக்களிடம் வாக்கு கேட்டோ அங்கு நிற்பது கூட்டம் போடுவது எல்லாம் இங்கு காணவே முடியாது. அந்த சூழல் தான் இங்கு இருக்கிறது. அமைதியாக இருக்கிறது. இங்கு தேர்தல் நடைபெறுகிறது என்பதற்கான ஒரு அறிகுறியே இல்லை. வாக்கு மையங்களுக்கு அருகே வந்தால் மட்டுமே காவல்துறையினரும் ராணுவத்தினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதுதான் ஓட்டிங் பூத் என்று மக்களுக்கு தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நிலையில் தான் இங்கு சென்று கொண்டிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி 8% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக இங்குள்ள தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தந்தி செய்திகளுக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து கேமராமேன் பிரதீப்புடன் உமாபதி கிருஷ்ணன்.